தரிசனங்களில் அவர் பேசுவது உண்டு. அப்படி பவுலிடத்துல பேசினார், தானியேல் இடத்துல பேசினது உண்டு. தானியேல் இடத்துல பார்த்தீங்கன்னா சொப்பனங்களினால பேசினது உண்டு, தரிசனங்களினால பேசினது உண்டு. எசேக்கியேல் இடத்துல அதிகமாக இந்த தரிசனங்களை குறித்து நீங்க பார்த்திருப்பீங்க. வெளிப்படுத்தல யோவான் இடத்துல அவர் தரிசனமாய் பேசினது உண்டு. ஆவிக்குள்ளாய் நான் இதை பார்த்தேன் அப்படின்லாம் அவன் சொல்றான் இல்லையா. அப்ப அது உண்டு, அது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்டு. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எப்படிலாம் ஆண்டவர் பேசுவாரு நமக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் ஆண்டவர் பேசுகிறதான மூட்ஸ் அல்லது அவர் ஆண்டவர் பயன்படுத்துகிறதான காரியங்கள். தரிசனம்னா புரிந்து கொள்ளுங்க, சொப்பனம்னா முன்னாடி என்ன சொன்ன நான், நித்திரையா இருக்கும்போது வர்றது. தரிசனம்னா நீங்க ஜெபத்துல இருக்கும்போது, ஆராதிச்சிட்டு இருக்கும்போது, அல்லது ஆண்டவரை குறித்து யோசித்து கொண்டு இருக்கும்போது, வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கும்போது நீங்க பார்க்கிறது தரிசனம். நீங்க தூங்கல, கண்ணை மூடினீங்கன்னா உங்களுக்கு தரிசனம் வருது அப்படின்னு சொன்னா நீங்க தூங்கல, அதுக்கு பேர் சொப்பனம் கிடையாது, அதுக்கு பேர் விஷன். நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன், நான் இதை பார்க்கிறேன் இப்ப அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. அது சொப்பனம் அல்ல, அது தரிசனம். கற்பனையில இருந்து கூட வரலாம், அதை குறித்து நான் பேசல. ஆண்டவர் கொடுக்கிறார்னா அது சில காரியங்களை சொல்லுகிறார், அவர் பேசி கொண்டிருக்கிறார் உங்களோடு கூட என்று சொல்லி அர்த்தம். அதற்கு பேரு தரிசனம். அதுல அவர் பேசுவது உண்டு. அடுத்தது 4வது காரியம், நமக்குள் பேசுகிறவர். நமக்குள்ளாக அவர் பேசுகிறவர். ஆவியானவர் பேசினார், கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார், தேவனுடைய ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர் பேசினார். இப்படியெல்லாம் வேதத்துல பல வார்த்தைகளை நீங்கள் பார்க்க கூடும். அப்போஸ்தலர் 8:29, 1 பேதுரு 4:14, யோவான் 10:27, என் ஆடுகளின் சத்தத்தை செவி கொடுக்குதுன்னு ஆண்டவர் சொல்றார். இது எல்லாமே இந்த ஆவியானவர் பேசினாரா, அந்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் பேசினாரா, தேவனுடைய ஆவியானவர் பேசினாரா, அல்லது தேவனுடைய மகிமையின் ஆவியானவர் பேசினார்? எப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 3வது ஆள் பேசினாரா? கர்த்தர் பேசினார். உங்களுடைய ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி அர்த்தம். இதுதானே ஒழிய ஆவியானவராக தான் இன்னைக்கு நமக்குள்ள பேசுகிறார். அப்ப நமக்குள் பேசுகிறார் அப்படின்னு சொன்னா உங்களுக்குள் அவர் எப்படி இருக்கிறார்னா ஆவியாய் இருக்கிறார். உங்களுக்குள்ள தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அவர் பேசினார்னா என்னுடைய தேவன் பேசுறார் நீங்க சொல்லலாம், என்னுடைய பிதா பேசுறாருன்னு கூட சொல்லலாம், thus says the Lord கூட நீங்க சொல்லலாம், ஆவியானவர் பேசினார்னு சொல்லலாம், கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார், தேவனுடைய ஆவியானவர் பேசினார் சொல்லலாம், தவறு கிடையாது. ஆனா உங்களுக்கு தெரியணும் என்னுடைய தேவன் தான் பேசுறாரு. அவர் 3வது ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா ரிஸ்க். திரும்பவும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, எங்க தான் போகணும் அடுத்த பேஸுக்கு, தேவன் யாரு அப்படின்ற பேஸ்க்கு போய் அடுத்தது செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும், மற்ற காரியங்கள் எல்லாம். சரியா? அப்ப ஆண்டவர் அதிகமா இந்த நாளில பேசுகிறதான காரியம், உள்ளத்துல அவர் பேசுகிறவர். நமக்குள் இருந்து பாத்தீங்கன்னா அவர் பேசுகிறவராக இருப்பார். அவர் உணர்த்தி காண்பிக்கிறதா இருக்கலாம், ஒரு சத்தமாக இருக்கலாம், அல்லது வேதத்துல சொல்லி இருக்கிறபடி தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினார்கள், தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தேவ ஆவியான உள்ள இருந்து உங்களுக்கு ஏவுதல் கொடுப்பார். He will inspire you to talk. He will inspire you the truth. மறைபொருளை உள்ள இருந்து பாத்தீங்கன்னா அவர் இன்ஸ்பயர் பண்ணி காண்பிப்பார், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதிகமாய் ஆண்டவர் பேசுறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாட்களில இப்படிதான் பேசுறார். நமக்குள் அவர் பேசுகிறவராய் இருக்கிறார்.